ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டாக என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேப் அப் ஆனாலுமே நம்மளோட ரேஞ்சுக்குள்ள தான் என்ன செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே அடிப்படையில் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் போட்ட செல்லர்ஸோட ரிப்போர்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து டெய்லி நம்மளோட சேனலில் இருக்கணுமா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ இதில் டோட்டல் பிரீமியம் ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராடல்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் நியர்பைல இருக்கும்போது நமக்கு ஏடிஎம் ஸ்டேக் வந்து செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிரீமியம் தான் இருக்கு டோட்டல் பிரீமியம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 292 அப்படின்ற பிரீமியம் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற பிரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 256 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 36 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அடிப்படையில். அதே மாதிரி ஸ்ட்ராங்கிள் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ ஸ்ட்ராங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் நம்மளுக்கு 203 அப்படின்றது வந்து இருக்கு. இன்னைக்கு உள்ள பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 170. அப்புறம் 33 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க ஸ்ட்ராங்கிலையும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க செல்லர்ஸ் அப்படின்றவங்க க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் டே அடிப்படையில். அதே மாதிரி இன்னைக்கு 920 ஸ்டாடல் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். 920 ஸ்டாடலை பொறுத்த வரைக்குமே காலையில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தது என்னன்னா 24,100 அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருந்தது. ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டாடல் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஸ்டாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 260 அப்படின்ற ப்ரீமியம் வந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ கரண்ட்ல இருக்கிற ப்ரீமியம் 237 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 23 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டாடலில் வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே செல்லர்ஸ். ஓகேங்களா? இது வந்து டிகே பாயிண்ட். இந்த ப்ராஃபிட் எடுக்கிறாங்களே அது எல்லாமே நம்மளுக்கு டிகே பாயிண்ட் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுதான் இது. ஓகே, 173 அப்படின்றது வந்து நம்மளுக்கு டோட்டல் பிரீமியமா இருக்கு ஸ்ட்ராங்கிள்ல. இப்போ கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 151 அப்படின்னு இருக்கு. அப்ப 21 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எடுத்திருக்காங்க. இதுலயுமே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் செஞ்சிருக்கு கொடுத்துருக்கு செல்லர்ஸுக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா தான் வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளோட ரேஞ்சுக்குள்ள தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம வந்து லாஸ்ட் பார்த்தது தான், நம்ம அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இண்டிகேட்டர் கொடுக்கும்போது. ஸோ அந்த இதுதான் இதுலயும். ஏன்னா இந்த R1க்கு உள்ள இருக்கிறது வரைக்குமே என்ன செய்வாங்க, அவங்க ப்ராஃபிட்ல தான் வந்து என்ன செய்வாங்க செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து இந்த R1 கடந்தோ இல்லை R2 கடந்தோ மேலே போனாதான், அதாவது இந்த R1 கடந்து மேலே போனாலே நம்மளுக்கு அதாவது ஸ்ட்ராடல்ல வந்து லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ராங்கிள் வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. R2 நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போனாதான் ஸ்ட்ராங்கிளே என்ன செய்யும் லாஸ் அப்படின்றது வந்து வரும். சரியா? அந்த வீடியோல வந்து நான் தெளிவா வந்து சொல்லியிருப்பேன். அதை மறக்காம பார்க்கல அப்படின்னா பாருங்க. சரி, ஸோ இன்னைக்குள்ள மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கேப் அப் மார்க்கெட்டா ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செஞ்சது, ஒரு ஸ்லோ மார்க்கெட்டை தான் இன்னைக்கு வந்து மூமெண்டம் அப்படின்றது கொடுத்து மேலே தான் வந்து போயிருக்கிறாங்க. எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா R1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிருக்கிறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா இருந்தது அப்படின்னா, ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பெரி வந்து இன்னைக்கு இருக்குது இல்லையா, ஸோ அதனால இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா கொடுத்து நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,100 அப்படின்றது தான் எடுத்திருந்தோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செஞ்சது இருந்தது. ஓகே, ஸோ இதில் நம்ம நேற்று எடுத்த லெவல் என்ன அப்படின்னா மிட் ரேஞ்சா வந்து 146 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். R1 200, R2 251, R3 301 அப்படின்ற லெவலும், S1 101, S2 76, S3 50 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 171, 122 அப்படின்ற 2 லெவல் நம்ம செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காலையில மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேல இருக்கிறாங்க. சரிங்களா? மிட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிறாங்க. எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா கரெக்டா அந்த 171 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல என்ன செய்யல, போக முடியல. ஓகேங்களா? அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து மேலே வராங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ரெண்டுமே ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் அப்படின்றத ஒரு இதுக்குள்ள வந்து போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ வந்து ரெண்டாவது மூமெண்டம் கிடைச்சிருக்குன்னா லாஸ்ட் ஒரு 230க்கு மேலதான் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க மிட் ரேஞ்சுக்கு மேலேயே வராங்க. அகைன் யாரு, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க மிட் ரேஞ்சுக்கு மேல வராங்க. அங்க இருந்து எங்க போகுதுங்க, அதே மாதிரி இந்த 171 அதுக்கு மேல நம்மளுக்கு பிரேக் பண்றாங்க. பட் ஆனா இங்க வந்து சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டு எதுங்க, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு ஒன் சைடு வந்து நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து நடந்திருக்கு. இதுல புட் சைடு வந்து நல்ல ஒரு டிகே அப்படின்றது இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நாளைக்கு உண்டான ரேஞ்ச் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுக்கணும் இல்லையா. ஸோ இதுல ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்படி எடுப்போம்,
காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துப்போம். 24,200 அப்படின்றதுல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. காலோட பிரீமியம் 108, புட்டோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 114 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அப்ப இந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,193 அப்படின்ற லெவல் இருக்கு. R1 24,308, R2 24,363 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. S1 24,085, S2 24,026 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டார்ட்ல பேஸ் பண்ணி என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுப்போம். ஸோ அந்த லெவல்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிடுவோம். சரியா, ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கம்மிங் வீக்கெண்ட் ஓகேங்களா, ஜூலை பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து இருக்கு, வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்கு. அது மூலியமா டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல மிட் ரேஞ்சா வந்து பார்த்தோம் அப்படின்னா 111 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 167, R2 209, R3 251 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. S1 68, S2 51, S3 34 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பிரீமியத்தோட லெவல் நம்மளுக்கு எப்பவுமே மாற போறது இல்லைங்க. இண்டெக்ஸ் லெவல்ஸ் மட்டும் தான் மாறும். நம்மளுக்கு பிரீமியம் லெவல் என்ன செய்யாது, மாற போறது கிடையாது. சேம் லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து இருக்கும். கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி. ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கம்மிங் ஜோன் நான் வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.